மாமா தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லிகை இருவாட்சி போல் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாஜாத மலர்களை கொண்டு வந்து மண்ணீரால் பாதத்தை கழிவுபட்டு மலர்களை குவித்து பாதத்தை படித்து வருகிறேன் மாமா. அப்படியா துரியோதன மன்னா, இதோ என்னுடைய பாதத்தை படிந்தபடியா 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த 56 நாட்டுக்கு எப்பொழுது நீயே பேரரசனாக வாழ்ந்து வருவாய் துரியோதனா. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே ஏது காரணம் தங்களை அழைத்தேன் தெரியுமா? அப்படியா இதோ 11 யுத்தத்தின்படி துரோணருக்கு நம்ம சேனாதிபத்தியம் கட்டணும். காலை எழுந்தவுடனே தங்களை அழைத்து தங்களிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நான் நடப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்தில் எதற்காக உங்களை அழைத்தேன் தெரியுமா? அப்படியா ஏது வார்த்தை? காலையில எழுந்த உடனே இந்த தாய்மாமாவுடைய வார்த்தை கேட்டு இன்று என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் அனைத்தும் என்னிடம் உரையாடி விட்டு அல்லவா அதபடி செய்வதல்லவா என்னுடைய மருமகவல்லியா கொடுத்த துரியோதனன். அதனால எதற்காக என்னை அழைத்தாய் மாமா? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து 10 நாள் சண்டை முடிந்தது. சரி, அப்படி 10 நாள் சண்டை முடியும் பொழுது 11 நாள் சண்டைக்கு அதாவது துரோணாச்சாரியருக்கு சேனாதிபட்டம் அளித்தோம். அப்படி 16ஆம் நாள் சண்டையிலே துரோணாச்சாரியருக்கு சேனாதிபட்டம் அளித்து 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. உண்மைதான். இன்று இந்த 13ஆம் நாள் சண்டை. உண்மைதான். இந்த சண்டையில பாண்டவர் பட்சமாக சேனாதிபட்டம் அளித்த அந்த துரோணாச்சாரியார் தருமருடைய சிரத்தை அழைத்தாராம். இல்ல பாண்டவர்களை மடித்தார் என்று இன்றும் ஒன்றுமே புரியவில்லை. அதனால இது அழைத்து தங்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்றுதான் அழைத்தேன். அப்படியா? இருந்தாலும் துரியோதனமன்னா 11 சண்டையிலே துரோணருக்கு நம்ம சேனாதிபட்டத்தை கட்டி விட்டோம். சேனாதிபட்டத்தை கட்டியிருந்து 11 சண்டை 12ஆம் நாள் சண்டை நடக்கும் தருவாயில் துரோணருக்கே வெற்றி பெற்றார். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த 13 சண்டையில் துரோணர் போகிறாரா இல்லையா என்று ஒன்னும் புரியவில்லை. அதனால துரோணர் அழைத்து கேட்டு அதற்கு தக்க பதில் அளிப்பார். அப்படியா? அப்படியே ஆகட்டும் மாமா. தங்களுடைய வார்த்தையை தெரிவித்து கொண்டு சுத்தமாகட்டும். ஆகட்டும். அதற்கு போலவே துரோணாச்சாரியை காண்போம். என் குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியை காண வேண்டும். அப்படி பார்ப்பதாக இருந்தால் என் மனைவியாக பானுமதியை ரமன் இழக்கிறார். கணவர் அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்துவார். அப்படியா? ஆகட்டும் சுவாமி.